வெல்கம் பேக் டு வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுடைய கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம இதுவரையும் பார்த்துட்டு வரோம். அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன்லேருந்து ரிவைஸ்டு எடிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பொதுவாக பார்த்துட்டு வரோம். அதில் நாம் இதுவரையும் 10 சாப்டர்ஸ் வரையும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நாம் 11th லெசன்லேருந்து உள்ள கரெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் there is no சேஞ்சஸ் அண்ட் செகண்ட் பேராகிராஃபில் சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபி வில் டெலிவர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4th லைன் பேக்கெட்ஸ் ஹெடர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அது வரையும் தான் நியூ புக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பேஜஸில் எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் இல்லை. அண்ட் கம்பேரிசன் பிட்வீன் இன்டர்நெட் இன்ட்ரானெட் எக்ஸ்ட்ரானெட் there is no change. அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் இன்ட்ரானெட் எக்ஸ்ட்ரானெட் அதில் சேஞ்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற டாப்பிக்லையும் there is no change. அண்ட் தென் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் த மொபைல் நெட்ஒர்க் அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை. 2 பேஜஸ்லேயும் சேஞ்சஸ் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் 5th ஜென்ரேஷன் வரையும் வந்து சேஞ்சஸும் இல்லை. WLAN சேஞ்சஸ் இல்லை. RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இங்கே அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே டைமில் RFID ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒரே டைமில் ரிப்பீட் ஆகிறதுனால இந்த ஒரு லைனை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் RFID யூஸ்டு ஃபார் ரேடியோ வேவ்ஸ்னு இருந்ததை RFID யூஸ்டு ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றத மட்டும் சின்ன கரெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் RFID ஆன் த டேக் அந்த இதில் 2 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. 2 டைப்ஸ் ஆஃப் RFID டேக்ஸ் ஆர் ஆக்டிவ் RFID அண்ட் பாசிவ் RFIDன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாசிவ் RFIDன்ற இந்த டாபிக் இந்த பேரா இருக்குது பாருங்கள். இந்த பேராகிராஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன சேஞ்சஸ்ன்றதை பாருங்கள். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் passive RFID the power is supplied by the reader when radio waves from the reader are encountered by passive RFID tag that the coiled antenna forms a magnetic field அப்படின்னு நியூ புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பட் ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த பேராகிராஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. passive RFID will use the reader radio wave energy to really store information back to the reader அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு இது பழைய புக்கில் உள்ளது, இது நியூ புக்கில் உள்ளது. சேஞ்சஸை பார்த்துக்கோங்க. அடுத்த செக்மெண்ட்டில் ஒர்க்கிங் ஆஃப் பாசிவ் RFID இருக்குது பாருங்கள். அந்த போர்ஷன்ஸ் என்டையர் போர்ஷன்ஸை வந்து அந்த என்டையர் கண்டென்ட்டையும் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஒர்க்கிங் ஆஃப் RFID ஆக்டிவ் RFID சிஸ்டம் அதை அப்படியே டெலிட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணியிருக்காங்க. OSI ரெஃபரன்ஸ் மாடல் OSI மாடலில் there is no change. அதுலேருந்து அப்படியே நேராக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வரையும் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் சீஸ் that the packets for errors அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி them are missing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4 லைனுக்கு பதிலாக வேறு ஒரு லைன் சேர்த்துருக்காங்க. என்னன்றதை பாருங்கள். it checks if any packet is not transmitted and submit it again அப்படின்ற அந்த சின்ன ஒரு 1.5 லைனை தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 3 லைன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜை பொறுத்தவரையும் பாருங்கள். there is no changes. பட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள். அதில் ரீட் ஆர் ஆல்டர்டு பை அ தேர்ட் பார்ட்டி அப்படின்னு இருக்குது பாருங்கள். அது வரையும் தான் வந்து போர்ஷனில் இருக்குது. ரிமைனிங் பட் இட் கேன் என்கோட் எவ்ரி திங் வித் சம் லிமிடேஷன்ஸ் டூ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ற அந்த 3 லைன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் there is no changes in the next page. அண்ட் தென் எவாலுவேஷன் பார்ட்டை நாம் எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 12 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் தென் 12th அப்ஜெக்டிவ் தட் இஸ் TCP இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 ப்ரோட்டோகால்ஸ்னு இருக்குது பாருங்கள். அந்த அப்ஜெக்டிவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து 10 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. there is no changes in short answers, brief answers and explain in detail answers. there is no changes. நெக்ஸ்ட் டொமைன் நேம் சிஸ்டம் சாப்டர் நம்பர் 12. சாப்டர் நம்பர் 12ல் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 173 பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் பேஜ் நம்பர் 173ல் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது. அதாவது ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பாருங்கள். அதாவது ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் இஸ் வேர் த நேம் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆரம்பிக்குது. அதில் டீசென்ட்ரலைஸ்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5th லைனு டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்ற அதோட முடியுது. அண்ட் ரிமைனிங் த சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி கேன் பி கிவன் டு நேச்சர் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாஸ் டிசைன்டு அப்படின்றதில் வரையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த பேஜஸில் there is no changes. அட் த சேம் டைம் எவாலுவேஷன் பார்ட்லையும் there is no change. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 13 தட் இஸ் நெட்வொர்க் கேபிளிங். நெட்வொர்க் கேபிளிங்கிற அந்த டாப்பிக்கை நீங்கள் பொறுத்த வரையும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்குது. அதை மட்டும் சின்னதாக நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 188 அதில் வயர்லெஸ் நெட்வொர்க் எனேபிள் மோர் டிவைசஸ் இன்க்ளூடிங் மொபைல் ஷேரிங் த ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ரிமோட்லின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த டாப்பிக்கில் அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்டாக ஸ்பீட் அண்ட் செக்யூர் கனெக்ஷன்ஸ்
ஆர் வெரி எசென்சியல் அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் ஃபைனலாக அடுத்தடுத்த பேஜஸில் there is no changes. அண்ட் எவாலுவேஷன் பார்ட்லையும் சேஞ்சஸ் இல்லை, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 14 தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். அந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்டில் பொறுத்த வரையும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். அது பேஜ் நம்பர் வந்து 205. 205ல் ஓப்பன் NMS ஆஸ் 3 மெயின் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், சர்வீஸ் மானிட்டரிங், டேட்டா கேதரிங், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் ஓப்பன் NMSS ரெக்கக்னைஸ்டு ஃபார் இட்ஸ் ஸ்கேலபிலிட்டி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி IBM டிவோலி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஒரு பேராகிராஃபை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. And there is no changes in evaluation part. All objectives, short answers, brief answers and detailed answers, there is no changes. So next chapter number 15, e-commerce. E-commerceல வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து சேஞ்சஸ், லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். அதில் like the most other things the internet and technology have changed the way that commerce is conducted, refer 15.1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதில் அதுக்கு பதிலாக நியூ புக்கில் ரிவைஸ்டு எடிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிவைஸ்டு எடிஷனில் லாஸ்ட் அந்த பேராகிராஃப், அதாவது லைக் த மோஸ்ட் அதர் திங்ஸ் அப்படின்ற அந்த பேராக்கு பதிலாக ஆஸ் growth in technology and vast usage of internet, our style of living has changed and this has also modified the working of commercial trade, refer 15.1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரையும் லாஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் கண்டென்ட்டில் வந்து tangible and intangible goods அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அந்த tangible and intangible goodsக்கு மேலே the goods information or service are delivered in tangible or electronical form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேரா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பேரா வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இட் குட் பி கன்சியூமர் பேஸ்ட் ஆன் அந்த பேராக்கு அப்புறம் இந்த கூட்ஸ் இன்ஃபர்மேஷன்ற பேராகிராஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த 2 பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேராகிராஃபை பாருங்கள். there is physical changes, அதாவது it could be அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்தது the physical product which can be touched, they distinct from the intangible goods அப்படின்றதும், tangible products may be like printed books, CD, DVD, இந்த 2 பேராகிராஃபை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜஸில் வந்து there is no changes, as it is அப்படியே தான் இருக்குது. B2B, B2C இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பட் லாஸ்ட் கண்டென்ட், அதாவது பட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் e-commerce அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் e-commerceக்கு முன்னாடி உள்ள பேராகிராஃப், த ஃபாலோயிங் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் e-commerce ஃபார் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் லோவர் டிரான்சாக்ஷன் 24/7 ஒர்க்கிங், அதுக்கப்புறம் லோ காஸ்ட் ஆஃப் என்ட்ரி, கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே லிமிடேஷன்ஸ் ஆஃப் e-commerceன்னு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜே வந்து ரிமூவ் ஆகிருக்கு. லாஸ்ட் டாப்பிக்காக வந்து முடிகிறது வந்து டெலிவரி ஆம்பிக்யூட்டி அப்படின்ற அந்த டாபிக் தான் வந்து லாஸ்ட். அரைவ் ஆன் த டைம் அப்படின்றது தான் லாஸ்ட் லைன் ஆஃப் த சாப்டர். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கே வந்துடுறாங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி அந்த இதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆஸ் இட் இஸ் இதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. பட் இவ்வளோ சேஞ்சஸ் இருந்தாலும் எவாலுவேஷன் பார்ட்டில் there is no change. 2 மார்க்கு, 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. 16th சாப்டரை பொறுத்தவரையும் 16th சாப்டர் வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். அந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில் ஸ்டார்டிங்கில் there is no corrections, பட் எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டமில் வந்து கிரிப்டோ கரன்சி, பிட்காயினு, ஆல்ட் காயினு அண்ட் தென் மைனிங், பிளாக் காயின், 16.5.2 எலக்ட்ரானிக் வேலட் அப்படின்ற டாபிக் வரையும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக 16.6க்கு தான் வருது. தட் இஸ் மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங். இந்த டாபிக் நியூ புக்கில் 16.5 அப்படின்ற டாப்பிக்காக வருது. அண்ட் அது 16.5ன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்ற அந்த டாபிக் 16.7லேருந்து 16.6 ஆகுது. கேஷ் ஆன் டெலிவரி 16.8லேருந்து 16.7 மாறுது. எவாலுவேஷன் பார்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எவாலுவேஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸில் வந்து 6th அப்ஜெக்டிவ் ஆல்ட் காயின், பிட்காயின்லாம் இல்லாதனால அந்த 6th அப்ஜெக்டிவ் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மைனிங் இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணதுனால அந்த கொஷனுக்கு பதிலாக வாட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற கொஷினை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டீட்டெயில் அதில் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்பிளைன் த சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக கிரிப்டோ கரன்சின்ற டாபிக் இல்லாதனால ரைட் அபவுட் த ஸ்மார்ட் கார்டு அண்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபோக் இன் கிரிப்டோ கரன்சி இல்லாதனால வாட் இஸ் கிரெடிட் கார்டு நெட்வொர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் 2 மார்க், 3 மார்க்ஸ், பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இது எல்லாத்துலேயுமே ஒரு கொஷினை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க.
சாப்டர் நம்பர் 17 பொறுத்தவரையும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். அது வந்து பேஜ் நம்பர் 256. பேஜ் நம்பர் 256ல லாஸ்ட் பேராகிராஃப், டுடே இட் இஸ் கன்சிடர்ட் த DES இஸ் நாட் சேஃப் ஃபார் மெனி அப்ளிகேஷன் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் கீ சைஸ் 56 பிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த 56 பிட் வரையும் தான், பட் த கீ லென்த் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி TDES 3DES DESED அது வரையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பேஜஸில் கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் எவாலுவேஷன் பார்ட்டை பொறுத்த வரையும் கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அப்ஜெக்டிவ்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். அந்த 18th சாப்டரை பொறுத்த வரையும் கரெக்ஷன்ஸே எதுவுமே இல்லை, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் எவாலுவேஷன் பார்ட்லேயும் வந்து என்ன கிடையாதுன்னா சேஞ்சஸ் இல்லை. அண்ட் சாப்டர்ஸ் இப்படி இருக்கும்பொழுது ப்ராக்டிகல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னா, ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸில் ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படின்னா ப்ராக்டிகல்ஸ்லையும் there is no change, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. PHP, Adobe, MySQL ஆஸ் இட் இஸ் லாஸ்ட் புக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த புக்லையும் இருக்குது. ஸோ இதுவரை நாம் பார்த்த கரெக்ஷன்ஸ் வந்து 1 to 18 சாப்டர் வரையும் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான கரெக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எங்களுடைய கண்ணில் படாத கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனல்.